இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்களுடைய காரிய கடமைகள் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்றைய உங்களுடைய போக்குவரவு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. உலகம் ஒருவேளை நல்லா இல்லாம இருக்கலாம், மக்கள் ஒருவேளை நல்லா இல்லாம இருக்கலாம், எதுவுமே பெட்டரா இல்லாம இருக்கலாங்க. பயப்படாதீங்க. அதன் மத்தியிலே நீங்கள் நம்புகிற நேசிக்கிற உண்மையில் பேரன்பு கொண்ட தேவாதி தேவன் உங்களுக்கு அநேக நன்மைகளை இன்றைக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த அத்தனை ஆசீர்வாதங்கள் அவருடைய வார்த்தையில அடங்கியிருக்கிறது. அவரை நம்புகிற, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற உங்கள் நல்வாழ்வு சிறக்கும், அது செழிக்கும், அது மேன்மை பெற்றிருக்கும். சகல சம்பூர்ணங்களோடு நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி பரலோகத்தின் தேவன், படைத்த தேவன் சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்களாலும் உங்களை இந்த நாளில் நிரப்புவார் ஆக. இன்றைய உங்களுடைய காரிய கடமைகள், கொடுக்கல் வாங்கல், போக்குவரவு, திட்ட தீர்மானம் எல்லாம் ஜெயமாய் அமைந்தருளும்படி நாம் ஒருமித்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க பாருங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி உங்கள் மனம், உள்ளம், இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு அல்ல குறையாத சந்தோஷரகமான ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் போகாது. நீங்கள் ஒருவேளை மனிதரை நம்பியிருப்பீர்களே, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஒருவேளை ஏமாற்றத்திற்குள் போகலாம். ஆனால் நீங்கள் நம்புவது தேவனையும் அவருடைய வார்த்தையாக இருக்குமேயானால் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை அவரே உங்களுக்கு தருவார். அவரை நம்புங்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பொதுவான மனுஷனுடைய பிரச்சனை என்ன? டீனேஜ் பிள்ளைங்கள இருந்து கொஞ்சம் வயசானவங்க, நடுத்தர வயசுல இருக்கிறவங்கள இருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய, ஆண்களாயிருக்கட்டும் பெண்களாயிருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா அவங்க பார்க்கறது என்ன விஷயம் தெரியுங்களா? அநேக மன உளைச்சலுக்குள்ள ஆக்குற பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த தலைமுடி உதிர்வு பிரச்சனை தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டுதுங்கன்றதுதான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மன உளைச்சலாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஊழியக்காரர்களாக எங்களிடத்திலே வரக்கூடிய ஜப குறிப்புகள் பொதுவாக எப்படி வரும்? ஜப குறிப்புகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, சமாதானத்துக்காக, வீட்டு சமாதானத்துக்காக, கணவன் மனைவி சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்க திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமணமா இருக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்கல, குழந்தை புத்திர சந்தான ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வீட்டு விஷயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, படிப்புக்காக. இப்படிதான் ஜப குறிப்புகள் வந்துட்டு இருக்கும். ஆனால் சில வருஷங்களை நான் பார்க்குறேன், இதனோடு கூடவே சேர்த்து ஒரு ஜப குறிப்பு அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தலைமுடி பிரச்சனை இருக்கு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, தலைமுடி உதிர்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வரக்கூடிய ஜப குறிப்புகளையும் இந்த நாட்களை பார்க்க முடியுது. அதற்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் தான். நல்லா கவனிங்க. அப்போ இது பொதுவான பிரச்சனையா நிறைய பேர் இன்னைக்கு அதை பத்தி பேசுற ஒரு பிரச்சனையாவே இன்னைக்கு அது மாறி இருக்குங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் சில நேரத்தில் நான் யோசிப்பேன், முடி உதிர்வு பிரச்சனைக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கேர் எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நிறைய கேர் எடுத்தாலும் கொட்டுதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் சின்ன இந்த டீனேஜ் பிள்ளைங்களாம் இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் நடுத்தர வயசுள்ள பிள்ளைங்களாம், அவங்களுக்குலாம் பெரிய மன உளைச்சலுக்குள்ள ஆகி ஐயோ முடியெல்லாம் இப்படி கொட்டுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படக்கூடிய பிள்ளைங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேங்க, இந்த ரோட்ல, இந்த பிளாட்பாரத்துல, இந்த வீதியில திரியக்கூடிய மக்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்குங்க. அவங்க கிட்ட காசு பணமே இருக்காது, முடி வெட்டுறதுக்கு கூட கையில காசு இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முடி இருக்கும் பாருங்க, அவ்வளவு அடர்த்தியா இருக்கும் முடி, தலையில அடர்த்தியான முடி, அப்படியே ஜடையா இருக்கும், தலை ஃபுல்லா, முகம் ஃபுல்லா. ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா தாடி எல்லாம் இப்படி வளர்த்து வச்சிருப்பாங்க, மீச தாடி இப்படி இருக்கும், வீதியில திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாடாது வீட்டில் இருக்கிறாங்க, கேர் எடுக்கிறாங்க, ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் முடி இந்த கொற்ற பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த வீதியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கேர் பண்றது இல்லை, அதை பராமரிக்கிறதே இல்லை. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா காடு மாதிரி வளர்ந்து போய் கிடக்குது, அவங்களுக்கு முடிவெட்டுறது கூட கையில காசு கிடையாது. எப்படி இது சாத்தியம்னு யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. என்னன்னா,
இந்த முடி வேர்க்கால் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம தலை இந்த நிறைய ரத்த ஓட்டம் தேவைப்படுது. இப்ப நம்ம என்ன பண்றோம், சின்ன வயசுல இருந்து பெரிய அழுத்தங்க இன்னைக்கு மனுஷர்களுக்குள்ள. அந்த கவலை, இந்த கவலை, அதை பத்தி யோசிச்சு, இதை பத்தி யோசிச்சு சின்ன பிள்ளைங்களே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு, நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கேன்ற மாதிரி தான் சின்ன பிள்ளைங்களே, டீனேஜ் பிள்ளைங்களே இன்னைக்கு அப்படிதான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். இந்த மன உளைச்சல், மன அழுத்தம், அதீத சிந்தனை, கவலை, பாரம், யோசனைகள் அதிகமாகி 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 இந்த மூளைக்கும் தலைக்கும் ரத்த ஓட்டம் நிறைய தேவைப்படுதுங்க. அவ்வளவு அழுத்தம், ரத்த ஓட்டம் நிறைய தேவைப்படுது. ரத்த ஓட்டம் என்ன பண்ண மாட்டேங்குது, இவங்க யோசிக்கிற யோசனைக்கு ரத்தம் மண்டைக்கு ஏற மாட்டேங்குது, ஒரு லிமிட்ல தான் போகுது. அதனால உச்சந்தலைக்கு அந்த முடி வேர்க்கால்களுக்கு ரத்தம் சரியா பாய்ச்சப்படாததுனால முடி கொட்டுதுங்க, எவ்வளவு கேர் எடுத்தாலும். ஆனா இந்த வீதியில திரியறவங்க பாருங்க, அவங்க எதை பத்தியும் கவலைப்படுறதே இல்லை, நாளை தினத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை, எதை பத்தியும் கவலைப்படுறதே இல்லை பாருங்க. அவங்களுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ, நல்ல ஃப்ளோ இருக்கு பாருங்க, முடி வேர்க்காலுக்குள்ள நல்ல ரத்தம் ஓட்டம் இருக்கு பாருங்க, நல்லா குபு குபுன்னு முடி வளர்ந்து காடு மாதிரி வளர்ந்து போய் கிடக்குது அவங்களுக்கு. அப்ப நல்லா புரியுது என்னன்னா, நான் ஏதோ முடி தீர்வுக்கு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க நினைக்காதீங்க, அதுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். முழுசா நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல மன அழுத்தமும் மனசோர்வும் அதீத சிந்தனைகளும் ஓவர் திங்கிங்கும் கவலையும் பாரமும் இருக்குன்னு சொன்னா, உங்க தலைக்கு ரத்தம் ஓட்டம் போகாது. இலை உதிருகிற மரத்தை போல நீங்க முடிய மட்டும் இழக்கிறதில்ல, உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பல நல்ல விஷயத்தையும் இழந்துருவீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீர அளவில் எதையுமே கூட்ட முடியாது. நல்ல கவனிங்க, கவலைப்படுறதுனால நீங்க எதையும் பெறவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. ஆனா இழக்க முடியும். கவலைப்பட்டு என்ன பண்ணலாம், நிறைய விஷயத்தை இழக்கலாம். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, ஏன் நீ பற்பல வேலைகளை குறித்து, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அது தேவையானது அல்ல, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு இந்த காலையில் நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சனிக்கிழமை 21ஆம் தேதி இந்த காலையில கர்த்தருடைய குழந்தைகளே, நீங்கள் எதையுமே இழக்கக்கூடாது. தலையில இருக்கக்கூடிய முடியும் நீங்க இழக்கக்கூடாது, உங்க உறவை நீங்க இழக்கக்கூடாது, உங்க ஆரோக்கியத்தை இழக்கக்கூடாது, உங்கள் உடல் உறுப்புகளை நீங்க இழக்கக்கூடாது, உங்க வசதிகளை இழக்கக்கூடாது, உங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயம் எதையுமே நீங்க இழக்கக்கூடாதுங்க. அப்படின்னா நீங்க முதல்ல நிறுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, அதீத சிந்தனை, தேவையில்லாத எண்ணம், அதிக கவலை, இதெல்லாம் நீங்க முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அப்போ முதல்ல நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா, நீங்க வேதத்தை வாசிக்கிறத அதிகமா ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், இலை உதிராது, முடி உதிராது, ஆசீர்வாதம் உதிராது, நன்மைகள் உதிராது. நீங்க கவலை முடியும் இழந்துருவீங்க, உங்களுடைய இளமையை இழந்துருவீங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்துருவீங்க, உங்க மன உறுதியை இழந்துருவீங்க, எல்லாமே இழக்கிற இடத்துக்கு போவீங்க. கவலைப்பட பாரப்பட சோகப்பட தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போக 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 போக. ஆனா நீங்க வேத வசன தியானத்துக்குள்ள போக போக, வார்த்தையை தியானிக்க இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கவலை பாரம் உன்னை விட்டு விலகும். பெரிய துணிச்சல் வந்துடும். என் ஆண்டவர் என் கூட இருக்கார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற துணிவு உங்களுக்குள்ள வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தைரியம் வந்துடும் உங்களுக்குள்ள. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். ஒரு மரம் என்றால் அதில் இலைகள் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது உதிரத்தான் செய்யும், அது இயல்பு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, நீ வார்த்தையை நேசிக்கிற பிள்ளையா இருந்தா, வார்த்தையை வாசிக்கிற பிள்ளையா இருந்தா, வார்த்தையின்படி வாழ்கிற பிள்ளையா இருந்தா, கவலைப்படாத பிள்ளையா இருந்தா, இலையே உதிராத மரத்தை போல நீ இருப்ப. அப்படின்னா உன் லைஃப்ல எதுவுமே உதிராது, எதையுமே நீ இழக்க மாட்ட. வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களில் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? நீங்கள் ஒன்றை பெறுவதல்ல, பெறுவதை விட பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? நீங்க எதையும் இழக்காம இருக்கீங்க பாருங்க, அதுதான் பெரிய ஆசீர்வாதம்.
பெறுவதும் ஆசீர்வாதம் தான். அதைவிட மேலான ஆசீர்வாதம். நான் எதையுமே இழக்கவில்லை. நீங்கள் எதையும் இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காலையில் இந்த வார்த்தையை நான் உங்களோட பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய குழந்தைகளே. ஆகவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். என்னென்ன காரியங்கள் என் லைஃப்ல பாதகமா மோசமா போயிருமா பயப்படாதீங்க. அப்பா இருக்காருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கு சென்று விட்டார் என்று எண்ணுகிறீர்கள்? உங்கள் உயிரோடு உயிராய், உங்கள் உணர்வோடு உணர்வாய், உங்கள் உணர்ச்சியோடு உணர்ச்சியாய் அவருடைய அழகான கண்கள் உங்களைத்தான் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பக்கத்திலே பத்திரமா உங்க கூடவே இருக்காருங்க. ஆமா, உங்க பக்கத்துல இருக்கிறாரு, பத்திரமா உங்க கூடவே இருக்கிறாரு. நம்பி சந்தோஷமா ஹாப்பியா ஜெபம் பண்ணி வார்த்தையை வாசித்து இந்த நாளை துவக்குங்கள். இந்த நாள், இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை உங்களுடைய நாள். நீங்கள் எதையும் இழக்காமல் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாள். வாழ்ந்திருப்பீர்கள். உங்களை மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க செழிக்க உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைய நாள் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு மகன் ஆர் ஐசக் ஜெலினுக்காகவும், அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் சி பன்னீர்செல்வம், சிஸ்டர் பி மேரி தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அது போலவே நாளைக்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பிறந்த நாள் காணக்கூடிய, திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு அன்பு சகோதரர் ஆர் பொன்வண்ணன், அன்பு சகோதரர் கே இளையகுமார், அன்பான பிள்ளைகள் எஸ் அபிஷேக், எம் மௌனித், பி எஸ் கிரிஃபின், ஏ ஜெபப்பிரியா மற்றும் அதிதி. மற்றும் நாளை தினத்துல திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த நாள், இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரத்தை நீர் வைத்து தொட்டு ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருப்பதாக. வலக்கரம் நீட்டி தொட்டு அளவற்ற ரகத்தில் நீருடைய பிள்ளைகளை ஏராளமான ரகத்திலே ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமென நம்முடைய உச்சிதமான கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, பிள்ளைகளுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், அதீத சிந்தனைகள், யோசனைகள், குழப்பங்கள் முற்றிலும் நீங்குவதாக. சமாதான பிரபுவாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே உடைய பிள்ளைகளை தேற்றுவீராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையானவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களாக, வாசிக்கிறவர்களாக, இலை உதிராத மரத்தை போல எதையும் இழக்காத ஆசீர்வாதங்கள் பெற்று உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய பாச நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள், இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும், நாளை தினத்தில் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் நாட்களையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி சகல சம்பூர்ணங்கள் பெற்று முடிய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமென மனதார முடிய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச ஸ்நேக பிரிய பாசம் மிகுந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல சம்பூர்ணங்கள் பெற்று முடிய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுமென மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.